ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபார் லூப் வச்சு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் அரே ஐட்ரேட் பண்றதுக்கு ரெண்டு விதமான மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபார் ஐ இன், அதாவது பார்த்தீங்கன்னா இன் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்றது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபார் ஐ ஆஃப், அதாவது ஆஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் மூலமா ஐட்ரேட் பண்றது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு விதமான மெத்தட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு விதமான ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி ஐட்ரேட் பண்ணலாம் அண்ட் இந்த ரெண்டு விதமான ஃபார் லூப்க்கான டிஃபரன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம டேரெக்டாக நான் உங்களுக்கு கோட் பண்ணி அதை நான் உங்களுக்கு அப்படி சைட் பை சைடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். அண்ட் அரே கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் போடுறேன். ஃபார் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் ஐ இன் ஏஆர்ஆர்னு போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டாட் லாக் இன்சைடில் நான் ஐ வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெகுலராக நீங்கள் வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சுட்டு இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் வரீங்கன்னா உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, இது வந்து டேரெக்டாக இப்போ ஏபிசின்னு பிரிண்ட் ஆகும்னு இருக்கும். பட் அதான் கிடையாது. இல்லை அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 1 2ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் 0 1 2 பிரிண்ட் ஆயிருக்குன்னா இது வந்து இதோட இண்டெக்ஸ் பொசிஷன். ஃபார் ஐ இன், நீங்கள் இன் கீவேர்ட் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் பொசிஷனை பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கும். ஃபார் இண்டெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க வேணும்னா. இன் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் மட்டும் பிரிண்ட் பண்ணும். அப்போ உங்களுக்கு வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஆர்ஆர் ஐ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அரேல இருக்க வேல்யூஸை வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். இப்போ உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே இந்த மாதிரி ஏஆர் ஆஃப் அரே, அந்த ஏஆர்ஆர் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு உங்களுக்கு ஐ யூஸ் பண்ண வேண்டாம்னா நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வேல்யூ மட்டும் வேணும்னா நீங்கள் வந்து ஆஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஐ இங்கே பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க வேல்யூ ஏபிசிங்கிற அந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் இதோட மேஜர் டிஃப்ரென்ஸ். நீங்கள் இன் கீவேர்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இண்டெக்ஸ் பிரிண்ட் ஆகும். இதே நீங்கள் ஆஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேல்யூவே டேரெக்டாக பிரிண்ட் ஆகும். இப்போ இதுதான் இதோட மெயின் டிஃப்ரென்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு அரேக்கு நம்ம ஐட்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஐட்ரேட் பண்ணுறோம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம மோஸ்ட் ஆப்ஜெக்ட் வச்சு நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது வரும். அதனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம ஐட்ரேட் பண்ணும்போது நான் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ ஃபார் ஆப்பிள் வைக்கிறேன். அண்ட் பி ஃபார் பால்னு வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஏங்கிற கீக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பிங்கிறதுக்கு பால் அண்ட் சிங்கிறதுக்கு கேட் வச்சிருக்கோம். இப்போ இதை நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். ஏன் எரர் த்ரோ பண்ணும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஆஃப் யூஸ் பண்ணுறீங்க. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால ஆஃப் யூஸ் பண்ண முடியாது. ஆப்ஜெக்ட் ஐட்ரேட் பண்ணும்போது எப்போவுமே நம்மளால ஐ கீவேர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இது ஒன் ஆஃப் த மேஜர் டிஃப்ரென்ஸ். நீங்கள் இன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதோட வேல்யூஸ், அதாவது கீ மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். அதாவது கீ ஆர் அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் பிரிண்ட் ஆகும். ஆஃப் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். இதுவே ஆப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஆஃப் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இண்டெக்ஸ் வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா கீ மட்டும் பிரிண்ட் ஆகும். ஏபிசிங்கிறது அதோட கீ வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு அகைன் அதோட வேல்யூ வேணும்னா நீங்கள் அகைன் ஏஆர்ஆர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூஸ் போட்டுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டைம் வந்து ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரிங்கில் இருக்க பர்டிகுலர் வேல்யூஸ் இருக்கிறீங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீங்கள் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃப் யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் தான் இந்த போத் ஃபார் லூப்க்கான டிஃப்ரென்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.